உன் தலையை எடுத்த மாதிரி தெரிக்கும் மகாராஜா படத்தின் ரிலீஸ் ட்ரெய்லர். நடிகர் விஜய் சேதுபதியின் மகாராஜா படம் வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது. கடந்த ஜனவரியில் கத்ரீனா கைஃபுடன் இணைந்து விஜய் சேதுபதி நடித்திருந்த மேரி கிறிஸ்மஸ் படம் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வெற்றி படமாக மாறியது. இந்த படத்தை தொடர்ந்து தற்போது விஜய் சேதுபதி நடிப்பில் மகாராஜா படம் ரிலீஸ் ஆக உள்ளது. மகாராஜா படம் விஜய் சேதுபதியின் 50வது படமாக உள்ள நிலையில் படத்திற்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் காணப்படுகிறது. குரங்கு பொம்மை என்ற படத்தின் மூலம் கவனம் பெற்ற நிதிலன் சுவாமிநாதன் இந்த படத்தை இயக்கியுள்ளார். படத்தில் வித்தியாசமான கெட்டப்புடன் விஜய் சேதுபதி காணப்படுகிறார். சில தினங்களுக்கு முன்னதாக இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த சூழலில் தற்போது ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது. பீட்சா படம் மூலம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து தன்னை ஹீரோவாக கோலிவுட்டில் நிலைநிறுத்தியவர் விஜய் சேதுபதி. முன்னதாக தென்மேற்கு பருவக்காற்று உள்ளிட்ட படங்களில் அவர் நடித்திருந்தாலும் பீட்சா படமே அவரை ரசிகர்கள் ஹீரோவாக ஏற்றுக்கொள்ள காரணமாக அமைந்தது. இந்த படத்தில் முகத்தை சாதுவாக வைத்துக்கொண்டு சேது வேலைகளில் ஈடுபடுவார் விஜய் சேதுபதி. இந்த நிலையில் தற்போது அவர் தன்னுடைய 50வது படத்தில் நடித்து முடித்துள்ளார். விஜய் சேதுபதியின் இந்த வளர்ச்சி மிக சிறப்பாக அமைந்துள்ளது. ஹீரோவாக மட்டுமல்லாமல் வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் தன்னை பலவாறாக வெளிப்படுத்தி ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்து வருகிறார் விஜய் சேதுபதி. இந்த நிலையில் தற்போது அவரது 50வது படமாக மகாராஜா படம் உருவாகியுள்ளது. இந்த படம் வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள சூழலில் இந்த படத்தின் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் முன்னதாக வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது. ட்ரெய்லரில் லக்ஷ்மியை காணவில்லை என விஜய் சேதுபதி செய்த அலப்பறையை ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்திருக்க முடியாது. படம் வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் தற்போது ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது. இதிலும் அவர் லக்ஷ்மியை விடவில்லை. லக்ஷ்மியை கண்டுபிடித்து தருமாறு தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கும் விஜய் சேதுபதி ஒரு கட்டத்தில் போலீசாரால் கண்டுபிடித்து தர முடியவில்லை என்றால் சிபிஐக்கு பரிந்துரைக்க முடியுமா என்று கேள்வி கேட்டு போலீஸ் அதிகாரியான நடராஜை கடுப்பேற்றுகிறார். இதனால் நடராஜ் விஜய் சேதுபதியை கன்னத்தில் ஓங்கி அறைவதாக தற்போது வெளியாகியுள்ள ட்ரெய்லர் காணப்படுகிறது. மேலும் கொலை செய்யும் எல்லைக்கும் விஜய் சேதுபதி செல்வது இந்த ட்ரெய்லர் மூலம் காணப்படுகிறது. படம் மிகவும் அழுத்தமான கதைக்களத்தில் ரசிகர்களை கவரும் என்று எதிர்பார்க்கலாம். இன்னும் 2 தினங்களில் படம் வெளியாக உள்ள நிலையில் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக விஜய் சேதுபதியும் அடுத்தடுத்த பேட்டிகளையும் விஜய் டிவி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள ரிலீஸ் ட்ரெய்லரும் ப்ரமோஷனில் அதிகமான பங்கேற்றுள்ளது. நீண்ட காலங்களுக்கு பிறகு விஜய் சேதுபதியை இதுபோன்ற அழுத்தமான கேரக்டர்களில் பார்க்க ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்.